நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் அவங்களுடைய ஐஃபோன் 14 கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஃபோன அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம், இப்ப திடீர்னு டிஸ்ப்ளே பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நெறைய சாம்சங் மாடல்கள், ஒன் பிளஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஐஃபோன்லயும் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைன்னா, டிஸ்ப்ளே தான் மாத்தி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்ல நம்ம ஸ்டிப் மாத்திட்டு இருந்தோம். பட் ஐஃபோன் 14 அதுக்கப்புறம் உள்ள சீரிஸ்ல ஃபுல்லாமே நம்ம டிஸ்ப்ளே தான் மாத்தி ஆகணும். நம்ம ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாட்டியிருக்கிறோம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஸ்பேர் மாத்தினாலும் அல்லது வேற தேர்ட் பார்ட்டி ஸ்பேர் மாத்தினாலும் சரி, அதுல வந்து நம்மளுக்கு பார்ட்ஸ் அன்னோ காட்டும். அதே மாதிரி டிஸ்ப்ளே மாட்டினோம்னா ட்ரூ டோன் ஒர்க் ஆகாது. இதுக்காக ஆல்ரெடி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஒரிஜினல் டிஸ்பிளேலேருந்து ஐசியை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண புது டிஸ்பிளேக்கு மாற்றணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனுக்கு செட் பண்ணியிருக்கிறோம். இதனால உங்களுக்கு ட்ரூ டோனும் காட்டும், அதே நேரத்தில் அன்னோ பார்ட்ஸும் காட்டாது. மொபைலில் ஜென்யூன் பார்ட்ஸாக இருக்கும். எல்லாமே பக்கா ஒரிஜினலாக வந்துடும். இந்த மாதிரி ஐஃபோனில் டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்பேருமே 100 ஒரிஜினலோட நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐஃபோன் மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்களும் நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது. சிபியூ, இஎம்எம்சி, சாஃப்ட்வேர் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் மொபைல் சர்வீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா எங்கள் ஷாப் அட்ரஸ்க்கு நேராகவே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னை இல்லாமல் வெளியூராக இருக்கிறீங்க அப்படின்னா பார்சல் மூலம் அனுப்பி கூட உங்கள் மொபைலை நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.